எங்கடி உள்ள வந்துட்டானா? நேரத்துக்கு வந்துடுவானே, வந்து கொட்டிக்குவானே. படித்த படிப்புக்கு கூட ஒரு வேலை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை அந்த நாய்க்கு. வந்து நேரத்துக்கு கொட்டிக்குது. வெக்கம், சூடு, சோரணை, மானம், ரோசம் எதுவுமே இல்லை. ஒரு அப்பனுடைய உழைப்பில் ஒரு பிள்ளை சாப்பிட்றதுக்கு அறிவு இல்லை அவனுக்கு. அவன் வயசுல இல்லையே, நமக்கு சம்பாரிச்சு போடணும். வந்த உடனே சோறை கொட்டி வச்சிடுற, நாய் திங்கிற மாதிரி தின்ட்டு போகிறான். கொஞ்சம் கூட ஒரு வெக்கம், சூடு, சோரணை இல்லை அவனுக்கு. சொல்லி வை, இனிமே வந்தனா அவனுக்கு சோறு போடாது, கல்லை தூக்கி அவன் தலையில் போ. சரியா? சரிங்க, அப்படியே சொல்லிடுறேன். அப்படியா? ஆமாம், நீ அப்பா கிட்ட சொல்லணும். அந்த சூடு, சொரணை, வெக்கம் இது எதுவுமே அவன்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிடு. ஏன்னா அது இருந்துச்சுன்னா அவன் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரமாட்டான். அது இல்லாதனால வரான்னு நீ சொல்லணும். இது கூட உனக்கு சொல்ல தெரியலையாம்மா? என்ன நீ எதுக்கு நீலாம் பிள்ளை வைக்கிற? பெத்தா பிள்ளைக்கு ஊசி சாப்பாடு போட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் சம்பாதிக்கணும் போயிட்டேன்னா என்னுடைய ஃப்ரெண்டுகளை கட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, லவ் பண்ணுறதை கட் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் வந்து எடுத்தால் தான் அதை உழைக்கிறதுக்கு நான் போகணும். இதெல்லாம் தேவையா? வாலிப வயசில் நான் என்ன வேணும்னு செய்வோமா? இதை போனால் அப்பா கிட்ட சொல்லு. அவர் பெற்ற கடமைக்கு அவர் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு போட்டு தான் ஆகணும். இதுதான் அவருடைய கடமை. நான் சொன்னதாக சொல்லு. முதல்ல சோறு போடு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். என்ன மீன் குழம்பா? ஓகேம்மா. சிட்டி சென்சானலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.